அதை வாங்கணும், இதை செய்யணும், இப்படி பண்ணணும். அதாவது உங்களுடைய பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறது, நீங்கள் மற்றவங்க கிட்ட சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் சொல்லுவீங்க. ஆனால் மறுநாள் பார்த்தோம்னா, ஆமாம் ஆமாம் நேற்று தான் நான் சொல்லிகிட்டு இருந்தேன், ஆனால் என்னால் செய்ய முடியல, இதோ பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் வரும். ஸோ அதிலெல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். தொழில் விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா, சொந்த தொழில் விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா போட்டிகள் அதிகமாக இருக்கும். இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் போட்டிகள் அதிகமாக இருக்கும். நீயா நானாங்கிற மாதிரி இருக்கும். போட்டி அதிகமாகவே இருக்கும். பங்கு வர்த்தனை, இப்போ அதே போல் ஷேர் மார்க்கெட்டு, இதெல்லாம் ரொம்ப யோசித்து தான் நீங்கள் பணம் செலவு பண்ணணுமே தவிர அவசரப்பட்டு பணத்தை நிறையா செலவு பண்ணிடக்கூடாது. அதே போல் பண வருவாய், உங்களுக்கு எவ்வளவு பணம் வருது, நீங்கள் என்ன செலவு பண்ணுறீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத தயவுசெய்து எழுதி வைத்துட்டு பண்ணுங்கள். ஏன்னா என்ன செய்கிறீங்கன்னு சில விஷயங்கள் உங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. சில நேரங்களில் உங்களை நிறையா பயன்படுத்திக்கிறாங்க. கன்னி ராசியை பொறுத்தளவுக்கு பயன்படுத்துகிறாங்க. உங்களை அப்படியே தட்டி கொடுத்து அப்படியே கொண்டு போயிடுறாங்க. இதை